ஹாய், வணக்கம் வியூவர்ஸ். நடந்து முடிஞ்ச தேர்தல், யார் வெளில போகிறாங்க, என்ன நடக்க போகுது, கொஞ்சம் டீட்டெயிலாக நானும் நிறைய சர்வே எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் வந்து என்னோடய அனுமானத்தை நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். அது எந்த அளவுக்கு நான் என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ், என்னோடய சர்வே நடக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் முழுமையாக பொறுமையாக பாருங்கள். எல்லா டேட்டாஸும் எல்லா இதுவும் சுவாரஸ்யமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பிரேக்கிங்காக 85% வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 90% கிராஸ் ஆகும்னு நினச்சேன். அது அன்ஃபார்ச்சுனேட்லாக 5% வந்து 5 to 7% டிக்ரோத் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து காரணம் நிறைய இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓட் மிஸ்ஸிங். நான் சொல்கிறது எஸ்ஐஆர் ஃபார்ம் தவிர்த்து இருந்து அலைவாக ஓட்டு இருந்தும் அவங்களால போட முடியாத நிறைய மிஸ் ஆகிருக்கு. இது ஒன்று நம்ம பார்த்துருப்போம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆச்சு, எவ்வளோ மக்கள் வந்து என்னால் வாக்கு போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெலாம் வந்து ஒரு பெரிய மார்க்கபிள். அதுக்கப்புறம் பூத்தில் போயிட்டு டைமிங் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. 6 மணிக்கு மேலே அலோடு இல்லை, இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் சில இடத்துல 7 மணிக்கு மேலே அலோடு இல்லை. இதெலாம் இந்த ஓட்ஸ்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 to ஒரு 1 crore கிட்ட வரலாம். ஆவரேஜாக என்னுடைய அனுமானம் வந்து பார்த்திங்கன்னா, ஆவரேஜாக ஒரு 70 lakhs ஓட்டு கிட்ட டிஸ்மிஸ் ஆகும். அதாவது வந்து ஓட்டு போட முடியாமல் போயிருக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 90 கிராஸ் ஆகிருக்கும் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து போட முடியல. மிகப்பெரிய அது வந்து வருத்தமாக இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ அந்த ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகிருந்தால் இன்னும் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த கேம்பெயினில் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று அப்படியே பார்க்கலாம். இப்போது நிறைய பீப்புள்ஸ் ஒரு குடும்பத்தை வச்சு அனலைஸ் பண்ணாலே போதும். அங்கே வந்து ஃபீமேல் ஓட்ஸ் அதிகமாக கம்பல்சரி ஒரு குடும்பத்தில் எடுத்தோம்னா 100% போகும். 100% வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமன் பீப்புள்ஸாக இருக்கிறவங்க, எந்த கட்சி சாராத இருக்கிறவங்க 100% போகுது. ஸோ இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இப்போ கட்சி சார்ந்தவங்களே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவோ அதிமுகவோ எதுவாக இருந்தாலும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக அந்த கட்சியில் இருந்த ஒரு உறுப்பினரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பமோ பார்த்திங்கன்னா லேடிஸ் ஓட்ஸு டிவிகேக்கு வருது. இது வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா 90% ஓட் ஷேர் ஆகுது டிவிகேவுக்கு. ரெண்டாவது. மூணாவது, அந்த இது குடும்பத்தில் இருக்கிற இப்போ மேல் ஓட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 40 இயர்ஸுக்கு அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் ஓட்டு ஒரு 50 to 90% வரைக்கும் ஓட் பிரியுது. ஸோ அந்த 40+ இருக்கிறவங்க காமன் பீப்புள்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை சார்ந்தவங்க மட்டும் 40+ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 90% அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதாவது எதுலன்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போகிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ அப்போது 50 to 90% ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி 50 to 10%, 10 to 50% வந்து பார்த்திங்கன்னா இதுவாகுது. நீங்கள் 10% எடுத்துக்கலாம். 10% ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா டிவிகேக்கு ஷேர் ஆகுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் அது ஏற்கனவே இருந்த அந்த ஓட்ஸ் அது வந்து ஸ்ப்ளிட் ஆகலாம். ஸோ இதில் ஒரு 10% காமன் பீப்புள்ஸ் 100% கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிவிகேக்கு ஷேர் ஆகும். அதில் நீங்கள் 100% விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% எடுத்துக்கினா கூட ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்சி சார்ந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வாட்டெவர் அவங்க வந்து திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஓட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா 90% வருது. குறிப்பாக வந்து பெண்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஓட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% பிரிஞ்சால் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு மூணு கேட்டகரியாக நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிட்டி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ், இந்த சைடு ரூரல் அண்ட் அர்பன் சைடில் எடுத்துருந்தோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில்
ஒரு காமனாக வந்து பார்த்திங்கன்னா 90% விஜய்க்கு தான் சப்போர்ட். இதில் வந்து சென்னை அவுட் ஆஃப் சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிவிகேக்கு சப்போர்ட்டாக செய்கிறாங்க. ஒரு சில குக்கிராமமாக இருக்கிற இடத்துல மட்டும் பெருசாக அந்த கட்சி வந்து தெரியலன்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல நான் பார்த்த வரைக்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துங்களில் தெரியல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி சிட்டி டவுன்ஷிப் இந்த இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வில்லேஜஸ் பெரிய கிராமமாக இருக்கிறது இது ஒரு சில ஏரியாக்களில் மட்டும்தான் வந்து இதுவாகலை. ஸோ அந்த இடம் மட்டும் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி எடுத்து வைப்போம். மற்றபடி இது சிட்டி இங்கே இருக்கிற ஓட் சர்வே வந்து பார்த்திங்கன்னா டிவிகேக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது. ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணும்போது என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது என்னுடைய அனுமானம் வந்து பார்த்திங்கன்னா டிவிகேக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 22 to 45% ஓட்டு வரும். ஓட் ஷேரிங் ஆகும். 45% வரைக்கும் வரும். ஆனால் இந்த 45% மேலே கூட போகலாம். பட் நான் அதை லிமிட்டாக வைக்கிறேன். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 22% வைக்கிறேன். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30+ வரும். 30 to 35% ஷியோராக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாசிபிள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கே நிறைய பாசிபிள் இருக்குது. ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். பட் என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் மேஜராக வருவாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது திமுக வரும். ஏன்னா திமுக குறைச்சியும் மதிப்பிட முடியாது. பார்க்குற வரைக்கும் மேலோட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களது ஒரு சிலர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா திமுகன்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களால அவ்வளோ சீக்கிரத்தில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது எப்படிடா இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான கட்சி இத்தனை வருஷமாக இருக்குது, நேற்று வந்த கட்சி வந்து வின் பண்ணிவிடுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க இன்னும் அப்டேட் ஆகலைன்னு தான் வந்து நினைக்கிறேன் நிறைய பேர். இப்போ எங்கள் ஃபேமிலியிலே எடுத்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 99% ஓட்டு வந்துச்சு. ஒரு ஃபேமிலி ப்ளஸ் வந்து இப்போ ரிலேட்டிவ் சைட்லாம் எடுத்துன்னா இன்னும் ஜாஸ்தியாக வருது. எங்கள் ஃபேமிலியில் ஒரு 25%ல் ஒரு 2 ஓட்டு தான் 25% இல்லை 25 ஓட்ஸில் 2 ஓட்டு தான் 2 ஓட்டா ஆமாம் திமுகவுக்கு வருது. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிவிகேக்கு தான். இல்லை அதில் கூட ஒரு ஓட்டு வந்து ஒரே ஒரு ஓட்டு தான் டிஎம்கேக்கு. ஒரு ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங், இதுவும் இல்லை எஸ்ஐஆர் அந்த ஓட்டு வரல, அவ்வளோதான். 2 ஓட்டு இல்லை, ஒரு ஓட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வருது, டிஎம்கேக்கு வருது. ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்லணும்னா அப்போ ஒவ்வொரு குடும்பமாக இது வந்து ஆக்சுவல் ஃபேக்ட். இது சும்மாலாம் சொல்லலை. ஏன்னா ரிசல்ட்டு இன்னும் ரொம்ப ஏர்லியில் இருக்குது, ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். சரி, ஓகே. அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகல்லாம் பார்க்கலாம். பார்த்திங்களா அவர் எப்படி கேம்பெயின் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட் வச்சார். லாஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்பெயினில் சூப்பராக ஒன்று செட் பண்ணார். இது வரைக்கும் யாரும் போடாத இது போட்டிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. நான் பார்த்தது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவர் வந்து இந்த குழந்தைங்கள வந்து இப்போ குழந்தைங்க சைடில் சின்ன பசங்க கிட்ஸுங்க சைடில் ஒரு ஓட்டு நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேளுங்கன்னு சொன்னது மிகப்பெரிய இம்பேக்ட் ஆகிருக்கு. நான் பார்த்தேன் என்னுடைய பூத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பசங்க வந்திருந்தாங்க. எஸ்பெஷலி ஒரு பையன் ஒரு 6th to 7th படிப்பான். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூடவே ஓட் போடுற கிட்ட அந்த உள்ள என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துக்கிட்டு இருந்தான் லைனில் க்யூவில் நின்று. அவரும் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக டிவிகேக்கு தான் ஓட் போடுறாரு. ஆனால் இருந்தாலும் அந்த பையனை சும்மா காமெடிக்காக நான் போட மாட்டேன்டா, அங்கே போய் உள்ளே போய் மாற்றி போட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருந்தார். எப்படி அவர் சும்மா ஃபன்னுக்கு அந்த பையனை வந்து சும்மா சீன்றதுக்காக அப்படிலாம் பண்ணியிருந்தார். அவர் செல்லமாக அப்படி பண்ணியிருந்தார். பட் அவர் வந்து டிவிகேக்கு தான் ஓட்டு போடுறாரு. ரொம்ப ஹாப்பியாக போடுறாரு. ஏன்னா அந்த ட்ரெஸ் கோடு நிறைய பேர் அந்த ட்ரெஸ் கோடு பார்த்தேன். ப்ரௌன் கலர் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் அந்த இதில் தான் வந்திருந்தார். அவங்க ஒய்ஃப் பையனோட அம்மா அவங்களும் அதே மாதிரி தான். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு தான் ஓட்டு போகிறாங்க. ஸோ இந்த வயசு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும்.
மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எந்த கேண்டிடேட்ஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது. டிவிக்கே விஜய் பார்க்குறாங்க, டிவிக்கே சின்னம் விசில் சின்னம் எங்கே இருக்குது அதை தேடி போயிட்டு அழுத்துறாங்க அந்த இது வர வரைக்கும். ஸோ இது ஒரு நீங்கள் வேணால் பாருங்களேன், வெயிட் பண்ணி பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் வரும். அன்ஃபார்ச்சுனேட்லாம் ஏதாவது இப்போ வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா கள்ள ஓட்டுக்கு ட்ரை பண்ணாங்க, இந்த பஸ்ஸு கிடைக்கல, என்னால் ஓட் மிஸ்ஸிங் ஆகுது, இந்த மாதிரி சூழ்நிலை ஏதாவது வராமல் இருந்தால் வேணால் இருக்கலாமே தவிர்த்து. பட் ஆனால் ஓட் போடுறத பார்த்திங்கன்னா டிவிக்கு எக்கச்சக்கமான ஓட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு 100%, 90% இல்லை 90% ஒரு மிகப்பெரிய இது ஒரு இம்பேக்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தது பிரச்சாரம் பண்ண விதம், அந்த குழந்தைங்க மத்தியில் கொளுத்தி போட்டது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவருடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே வச்சு அவதூறு நிறைய, கரூர் இஷ்யூஸு, பர்சனல் இஷ்யூஸு, மூவி ப்ரமோஷனாக இருந்தது அது ஒரு இஷ்யூஸு, இந்த மாதிரி நிறைய. அதுக்கப்புறம் நடிகர் எப்படி வரலாம், இந்த மாதிரி பெர்மிஷன்ஸு இல்லாதது கேம்பெயின் பண்ணுறதுக்கு. இன்னும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 234 தொகுதியும் கம்ப்ளீட் பண்ணலை. பட் இதுக்கே இந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குது. வரலனாலும் பரவாயில்ல, எங்கள் தொகுதிக்கு நான் வந்து விஜய்க்கு தான் போடுவேன், விஜயோட சின்னத்துக்கு தான் போடுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரூத்ஃபுல்லான ஃபேக்ட்டு. ஸோ வெயிட் அண்ட் சி. கம்பல்சரி ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குது. May 4th பார்க்கலாம்.